விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. Malaya, Malaya, mama. Malaya, Malaya, mama. Vavaka. Chelaba, chelaba, salamale, ullam pulluma, nenjorama, nenjin orama. வெள்ளம் அல்லுமா என் ஜன்னல் கதவிலே இவன் பார்வை பட்டு தெரிக்க ஒரு மின்னல் பொழுதிலே உன் காதல் என்னை இழுக்க எக்காலம் மின்னல் தாவி அது குதிக்க சரி ஓகே, இனிமேட்டு படிக்கிற டைம் படிக்கிறேன், விளையாடுற டைம் விளையாடுறேன். ஆனா இப்போ என்ன டைம் சொல்லு பார்க்கலாம். இப்போ என்ன டைமு தெரியலையா? உங்களுக்கும் தெரியலையா? இப்போ ஜாலியா ஆடுற டைம், வாங்க ஆடலாம். உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே, ஐயோ தடுமாறுதே. உன் கண்ணம் மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போல ஆசை அல்லாடுதே. நீ பேசும் பேச்சு நான் தோறும் கேட்டு ஹலோ ஹலோ ஹலோ
தர்ஷனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேக்கப் அண்ட் உங்கள் காஸ்டியூம்ஸ் உங்கள் கெட்டப்பை பற்றி கமெண்ட் பண்ணியே ஆகணும். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த கெட்டப்னு பார்த்தா உங்கள் கூட ஆடினவங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டைம் எடுத்து அந்த மேக்கப் போட்டு அந்த காஸ்டியூம் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் ஃபுல் டீமுக்கு. அண்ட் உங்களோட கொரியோகிராஃபியில் ஒரு கான்செப்ட் ஒரு மெசேஜ் வச்சுருந்தீங்க ஃபஸ்ட்டே, ஒர்க் வேல்யூ ஒர்க், ப்ளே வேல்யூ ப்ளே அப்படிங்கிறது. அது இந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு, முக்கியமாக உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான். படிக்கும் போது விளையாடிட்டு இருக்கக்கூடாது, விளையாடும் போது படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கிறீங்க. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாப்பா. டான்ஸை பற்றி கலா மாஸ்டர். Fantastic choreography. Superb choreography. Excellent costume. நீ ரொம்ப அழகா பண்ண. தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா முகம் மறந்து போச்சு, நீ எப்படி இருப்ப எனக்கே தெரியல. பட் ரொம்ப அழகா பண்ண. நல்ல ஒரு கான்செப்ட், அதாவது படிக்கிற டைமில் படிக்கணும், விளையாடுற டைமில் விளையாடணும்னு ரொம்ப அழகாக காமிச்சு நம்மளுடைய காட்ஃபாதர் அப்படின்னு அப்துல் கலாம் சாரை காமிச்சது. அவர் நினச்சதெல்லாம் இப்போ நிறைவேறிட்டு வந்துட்டுருக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை மறக்கவே கூடாது. எவ்வளோலாம் சாதித்தவர் அவர், எவ்வளோ சாதித்தவர். ஆனால் ரொம்ப சிம்பிள் மேன், வெரி வெரி சிம்பிள் மேன். அவர்கிட்ட நமக்கு நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது அழகாக நீங்கள் காமிச்சதுக்கு சல்யூட், சல்யூட். ரொம்ப அழகான விஷயங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃபி, அதுவும் எல்லாம் யூனிஃபார்ம் காஸ்டியூம்னால என்ன அழகான ஃபார்மேஷன்ஸ் பண்ணி கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நோ வேர்ட்ஸ், ஃபேன்டாஸ்டிக். பிரசன்னா மாஸ்டர். தர்ஷனா, நீ வித்தவுட் மேக்கப் எப்படி இருப்பேன்னு தெரியாது, அழகாக இருப்பே இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த மேக்கப்பில் ரொம்ப அழகாக இருப்பேன். ஸோ இப்படியே இரு, மேக்கப் ரிமூவ் பண்ணாத, இப்படியே இரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல்லி கோரியோகிராஃப்ட். தேங்க்யூ. அண்ட் உங்களோட அட்டையர், காஸ்டியூம்ஸ், அந்த வேக், அந்த மேக்கப், நிறைய டீட்டெயில் ஒர்க்கிங் இருக்கிறதுல அது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் த மெசேஜ் வாஸ் ரியலி நைஸ். கரெக்டாக அந்த டைமில் ஏபிஜே சார் ஃபோட்டோ வர்றது, தட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் கொரியோகிராஃபி 2-3 செக்ஷன் வாஸ் ரியலி குட். எஸ்பெஷலி இந்த விஸ்வரூபம் பாட்டு வரும்போது எல்லாரும் தண்டை ஷேக் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி நடுவில் ஒரு செக்ஷன் நீங்கள் எல்லாம் இப்போ அந்த ட்ரம்பெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாய்ஸ் ஒரு லிரிக்கல் ஹிப்ஹாப் செக்ஷன் பண்ணியிருந்தீங்க, லிரிக்கல் செக்ஷன். தட் வாஸ் ரியலி நைஸ். நிறைய விஷயம் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் இன் கோரியோகிராஃபி. தர்ஷனா குட்டி, நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபோர்ஸில் வரணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ ஸ்வீட் ஆர்ட் உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், தர்ஷனாக்கு உங்களோட ஸ்கோர்ஸ். கலா மாஸ்டர். கலா மாஸ்டர் ஃபுல் 10 கொடுத்துருக்காங்க. பிரசன்னா மாஸ்டர் உங்களோட ஸ்கோர். இது வந்துட்டு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதுக்காக. ஓகேவா மார்க்? ஓகேவா? கம்மியாக இல்லை? கம்மியாக ஜாஸ்தியா? வேணா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுப்பா. வேணாம்மா, சாக்லேட் வேறு கொடுத்துருக்கேன். சரி, பயப்படாப்பா, விட்டா அழுதுற மாதிரி இருக்கு.